மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த நன்றி கெட்ட அப்படின்ற வார்த்தையை வந்து கண்டிப்பா வந்து மிகவும் தடித்த வார்த்தை இருக்காருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பேசுறப்ப மிகவும் தெளிவாக சொன்னார். எதனால யாருக்கெல்லாம் நன்றி சொல்லி வந்தார். ஐயா காதர் மைதீன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் வந்து கண்ணியமிகு காகிதம் இல்லத்தை அவர்களை பார்த்ததில்லை. ஆனால் நான் ஐயா காதர் மைதீன் அவர்களை நேரில் சந்தித்த பொழுது அவ்வளவு கண்ணியமாக என்ன நடந்தது என்று அவர் எல்லாத்துக்கும் சொன்னார். எதனால் அவர் கூட்டணி விட்டு வெளியே வந்தார், எதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவையும் அதிமுகவும் சேர்ந்து பந்திப்போம் எல்லாம் சொன்னார். சொல்லிட்டு தான் வெளியே வந்தார். ஏதோ நன்றி கெட்ட தனமாகலாம் அப்படிலாம் இல்லை. இவர்கள் என்ன முயற்சி செய்தால் அவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை எதிர்த்து தான் வெளியே வந்தனர். இந்த வார்த்தைகளை அவர் தவிர்த்தால் இது போன்ற தேவையற்ற விவாதங்கள் இங்கே வராது. அதையெல்லாம் தெளிவாக அவர் பத்திரிகையில பேட்டியில சொல்லிட்டு தான் வந்தார். அதனால தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்தாலும் இது போன்ற விவாதங்கள் வராது. தெளிவாக இந்த அவையும் தெளிவாக செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி ஒரு முடிவு இனி சம்பந்தப்பட்ட உட்காருங்க. ஒரு முடிவு சொல்லிடுறேன். உட்காருங்க. இனி மாண்புமிகு அமைச்சர் எந்த துறையை சார்ந்த அமைச்சர் பதிலளித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு பதிலளிக்கிற வாய்ப்புக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர் பேசி முடித்து விட்டார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த வாய்ப்பை நான் தந்து கொண்டிருக்கிறேன். முன்னாள் அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டு அவருக்கு வாய்ப்பு நான் தருகிறேன். நீங்கள் பேசுங்க.